வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளும், அரசு தரப்பில் வழங்குகின்ற சலுகைகளும், உத்தரவுகளும், அறிவிப்புகள் பற்றிய தகவல்களையும், விண்ணப்பிக்கக்கூடிய முறைகளும், தேர்ச்சி மதிப்பெண்கள், அதேபோல் பார்த்திங்கன்னா அவர்களுக்கான குவாலிஃபைட் சர்டிஃபிகேட், ஃபெயிலானவர்கள், பாஸ் ஆனவர்களுக்கு அடுத்தடுத்த தேர்வுகள் என்ன, அதேபோல் என்னென்ன வழிமுறைகளை பண்ணணும், அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும், அதேபோல் கிடைக்கக்கூடிய சலுகைகள் தங்கள் அரசு ஆசிரியர் தரப்பில், மாணவர்கள் தரப்பில் என்ன வகையான கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது, அதை பற்றிய தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு 60 பாஸ் மார்க் ரெக்வஸ்ட் முக்கிய தகவல். அதான் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்டிஇடியோட சிறப்பு ஆசிரியர்களுக்காக, அதாவது இந்த தேர்வு 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான, அதாவது தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்வு எழுதுவதற்கு தகுதியுடையவர்கள் மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதேபோல் பார்த்திங்கன்னா இது தரப்பில் பார்த்திங்கன்னா சென்ற வருடம் 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் தங்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு டெட் எக்ஸாம் எழுதுவதற்கு வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அதேபோல் குறிப்பாக இதில் ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா தங்களுக்கு இதில் தேர்ச்சி மதிப்பெண்ணை 60ஆக குறைக்க வேண்டும் என்று, அதாவது எல்லா கேட்டகரிக்கும், அதாவது ஆசிரியர் தகுதியிலும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து கேட்டகரிக்கும், அதாவது எல்லா கம்யூனிட்டிக்கும் பார்த்திங்கன்னா 60 மார்க் பாஸ் மார்க் அப்படின்றத அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வு வைக்கும் பட்சத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த சிறப்பு தேர்வு ஆசிரியர்களுக்கு மட்டும் என்பதால் தங்களுக்கான தேர்ச்சி வீதத்தை குறைக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலிடம் தங்களது கோரிக்கைகளை ஆசிரியர்கள் சங்கங்கள் தரப்பில் முன் வச்சிருக்காங்க. இவ்வாறு 60 மதிப்பெண்களாக குறைக்கும் பட்சத்தில் அதிகப்படியான ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற முடியும் என்றும் தங்களது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதேபோல் அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா சிறப்பு இந்த ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வுக்கு ஆசிரியர்களை தயார் செய்யும் நிலையில் பார்த்திங்கன்னா நிபுணர்களை அதற்கான தேர்ச்சி பெற்றவர்கள் மூலமாக ஸ்பெஷல் கிளாஸஸ் எடுக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு தேர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான சிறப்பு வகுப்புகள் நடைபெறுவதற்கான அறிவிப்புகளும் உத்தரவுகளும் பிறப்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் 60 மதிப்பெண்கள் பாஸ் மார்க் வழங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் கோரிக்கையை முன்வைத்த நிலையில், இதற்கு முன்பு 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் தங்களுக்கான, அதாவது 2026ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு அதற்கான குவாலிஃபைடு, அதாவது தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது, தேர்ச்சி பெறாதவர்களுக்கு நான் குவாலிஃபைடு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களும் தங்களுக்கான மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் 60ஆக குறைக்கும் பட்சத்தில் நாங்களும் அதிகப்படியான தேர்ச்சி பெற முடியும் என்றும், குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 1, 2, 3 மதிப்பெண்களில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறாத இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க. அதேபோல் 2026ஆம் ஆண்டு இந்த ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வுக்காக பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் சங்கங்கள் ஆசிரியர்கள் தரப்பிலும் 60 மார்க் பாஸ் மார்க்காக வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் முன் வச்சுருக்காங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா அனைவரும், அதாவது கல்வி தகுதியின் அடிப்படையில் அனைவருக்கும் இந்த டெட் தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், அதேபோல் தேர்வு எழுதியவர்கள், தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கான கோரிக்கைகள் என்ன, இதன் மூலமாக என்ன வகையான பயன் கிடைக்கும் அப்படின்றது தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த 60 மதிப்பெண்களை சென்ற வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் எழுதியவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்களுக்கான குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் டவுன்லோட் செய்யக்கூடிய வகையில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய தவறுகள், அதாவது ஒரு சிலருக்கு பெயரில் சில வகையான ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதேபோல் இன்சியல் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள், அதேபோல் கம்யூனிட்டி பிரச்சனை இதெல்லாம் தவறாக இருப்பதாகவும் அவற்றை சரி செய்வதற்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணப்பட்டு அந்த கரெக்ஷன் விண்டோவில் பார்த்திங்கன்னா தங்களுக்கான அதற்கான என்னென்ன தவறுகள் உள்ளது அவற்றை சுட்டிக்காட்டி சரி செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அதனால் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தரப்பிலும் மாணவர்கள் தரப்பிலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025ஆம் ஆண்டு எழுதியவர்களுக்கும் 60 மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும் என்றும், 2025ஆம் ஆண்டு தேர்வில் வெற்றி பெறாதவர்களுக்கும் 60 மதிப்பெண்களை வழங்கும் பட்சத்தில் தேர்ச்சி வீதம் அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதேபோல் 60 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் ஆசிரியர்கள் தரப்பில் பள்ளிக்கல்வித்துறையிடம் தங்களது கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க. இவ்வாறு 60 மதிப்பெண்களாக குறைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆசிரியர்களாக இருப்பவர்கள் கல்வி தகுதி, அதாவது ஆசிரியர்கள் டெட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம், தேர்ச்சி கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவை தொடர்ந்து இதற்கான மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அதாவது 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கே 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அதன் மூலமாக தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அது பார்த்திங்கன்னா தேர்ச்சி வீதம் குறைவாக இருந்ததாகவும், அதாவது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 49%, பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 35 அதற்குள்ளே பார்த்திங்கன்னா தேர்ச்சி வீதம் இருந்ததாகவும் கூறப்பட்டது. தகவல் பரவுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா தற்போது 2026ஆம் ஆண்டு ஆசிரியர்களுக்காக இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண இருப்பதாகவும், அதேபோல் 2026ஆம் ஆண்டு 2 சிறப்பு தேர்வுகள் நடைபெற இருப்பதாகவும் ஒரு டென்டேட்டிவ், அதாவது தற்காலிகமாக ஒரு டைம் டேபிள் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அதற்கு ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அங்கற்கான பணி நியமன ஆணை, அதேபோல் போஸ்டிங்கு, அதேபோல் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, அதேபோல் பார்த்திங்கன்னா அவர்களுடைய விண்ணப்ப கடிதம், பள்ளியில் பணிபுரிபவர்கள் தற்போது இருக்கக்கூடிய பணி, அதேபோல் எப்பொழுது ஜாயினிங் லெட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதேபோல் அவங்களுடைய ஜாயின் லெட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் இப்போ 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பிஎட் முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க அவங்களுடைய சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதேபோல் பார்த்திங்கன்னா சில வகையான ஆவணங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை, அதேபோல் அவர்களுக்கான என்ஓசி இதெல்லாம் சப்மிட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணிகள் இருக்கும் அப்படின்றதுனால அவற்றெல்லாம் விலக்களிக்கும் வகையில் அனைவருக்கும், அதாவது அனைவரும் தகுதி உள்ள அனைவருக்கும் தகுந்த தேர்வை எழுதக்கூடிய வகையில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் வழங்கும் பட்சத்தில் ஆசிரியர்களுக்கு மட்டும் இந்த சிறப்பு தேர்வு என்பதை மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கைகள் இருக்குது. அதேபோல் இந்த 60 மதிப்பெண்கள் பாஸ் மார்க் பண்ணால் எல்லோரும் வரவேற்கிற மாதிரியும், அதேபோல் எல்லாருமே இந்த கோரிக்கை முடிச்சிருக்காங்க. அதாவது ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களும் தங்களுக்கான மதிப்பெண்களை 60ஆக பாஸ் மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையின் மூலமாக நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அதிகப்படியான தேர்ச்சி விகிதங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2025ஆம் ஆண்டு 1, 2, 5 மதிப்பெண்கள் அதிகப்படியான மாணவர்கள் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறாமல் இருந்தாங்க. அதனால் அவர்களுக்கு இந்த மதிப்பெண் குறைக்கும் பட்சத்தில் தேர்ச்சி விகிதம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு எழுதுவர்களுக்கும் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர்கள் தரப்பில் இந்த கோரிக்கை வச்சுருக்கு. அதேபோல் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள், அதேபோல் டெட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த தகவல்களை பற்றி, அதாவது 60 மதிப்பெண்கள் பாஸ் மார்க் ரெக்வஸ்ட் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில், அதற்கான வாய்ப்புகள் வழங்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த வகையான சலுகையாக இருக்கும், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.